ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சமையலில் இன்றைக்கி சாத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் கரெக்டாக வரும். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நல்ல நீளமாக நம்ம கட் பண்ணிக்கணும். எல்லாம் ஒரே சைஸாக கட் பண்ணிக்கணும். அதேமாரி இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் நம்ம ஜாஸ்தி தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காவெல்லாம் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிங்கர் சிப்ஸுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணுற மாதிரி அதை விட கொஞ்சம் தின்னாக இதேமாரி கட் பண்ணிக்கணும். எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி கட் பண்ணியாச்சு. டக்குன்னு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம், இல்லைன்னா கத்திரிக்காய் கருத்து போயிடும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காய் நான் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு பொரிக்கலை, ஏன்னா அப்படின்னா நிறைய எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நான் 2 செட்டாக போட்டு பொரிக்க போகிறேன். இப்போ பாதி போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா பொரித்து எடுத்துடலாம். உப்போ எதுவுமே இதில் நான் சேர்க்கலை. இதேமாரி இடையில கிண்டி விட்டு கத்திரிக்காய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பொரித்து எடுத்துடணும். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டுது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த கலர் வரணும், அந்த மாதிரி பொரிச்சுக்கணும், இல்லைன்னா லைட்டாக வேகாமல் இருக்கும். இப்போ அதை எடுத்துகிட்டு அடுத்த செட்டையும் நம்ம பொரிச்சிடலாம். இதுமாரி பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். அதுக்கப்புறம் டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ மிச்சம் அதே நம்ம பொரித்ததில் மிச்சம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. அதே எண்ணெயில் உப்பு போட்டுடலாம். உப்பு ரொம்ப நிறைய செலவாகாது இதுக்கு, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த மிளகாத்தூளும் உப்பையும் எண்ணெயில் போட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா கிண்டி விட்டுறணும். அந்த மிளகாத்தூள் வாசனை போன பிறகு கரிஞ்சிடக்கூடாது பொடி. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சாம்பார் கூட, தயிர் சாதம், ரச சாதத்து கூடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.